நானும் அடுப்பெடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க குடிசைக்கு தீ வச்சு எந்த பாவியோ கொன்று விட்டான். என் தங்கையும் காணவில்லை, என் தந்தையும் காணவில்லை. என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியவில்லை. நான் மட்டும் என்னுடைய குடிசையிலிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டேன். ஆனால் எந்த பாவியை மட்டும் தெரிஞ்சது, என்னுடைய குடிசைக்கு தீ வச்சு எந்த பாவியை தெரிஞ்சு நான் விடவே மாட்டேன். அவனை நான் பழி வாங்க விட மாட்டேன். எப்படி நான் பழி வாங்குவது? நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேனே. பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி மற்றவங்களை போய் பழி வாங்க முடியும்? எனக்கு ஒரு ஆண் துணை இல்லாம போய்விட்டது, என்ன செய்வது? சரி, அழைத்துதான் பார்க்கலாம். நாட்டியம் ஆடக்கூடியவள் என்னோட பையன். ஆமாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார் வள்ளி, அவளை தேடிக்கிட்டு வந்தங்க. என்ன காரணம் கேட்கறியா? என்னுடைய குடிசைக்கு அந்த பாவியை தீ வச்சு எரித்து விட்டாங்க. அந்த பாவி யார் என்று எனக்கு கண்களுக்கு தெரிஞ்சா அவனை நிச்சயமான பழி வாங்க வேண்டும் என்று வந்திருக்கிறேங்க. உங்க குடிசைக்கு தெரியுமே. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியுமா? இத பாருங்க, அவனை கண்டுபிடிச்ச இடத்துல சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. அவன் யார் தெரியுமா? யாரு? இந்த ஜமீன் கோட்டை சேர்ந்தவன். அவன் பெயரு குமாரன். ஜமீன் கோட்டை சேர்ந்தவன் குமரனா? அந்த பாவி என்னுடைய குடிசைக்கு தீ வச்சுவன். நிச்சயமா அவனை நான் பழி வாங்க விட மாட்டேன். பழி வாங்கணும்னு தாங்க வந்திருக்கிறேன் வெறியோடு. இத பாருங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் வள்ளி. ஆமாங்க. என்னங்க அந்த வள்ளிதானி குமரனை கல்யாணம் பண்ணி சொல்றீங்க? வள்ளி என்னுடைய தங்கை குமரனை திருமணம் செய்துக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறடா. அடி பாவி, நம்ம குடும்பத்துக்கு தீ வச்சுவேன், அவனை திருமணம் செய்துக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியே, விட மாட்டேங்க. அவங்களை இருவரை விடவே மாட்டேன். அவங்க குடும்பத்தை நான் அடிக்க வேண்டும். என் கருத்தால் அவனை நான் கொல்ல வேண்டும், அந்த குமரனை. நல்ல முடிவுதான் எடுத்துருக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா நான் பெண்ணாக பிறந்தவள். எனக்கு உடன்துணை யாரும் கிடையாது. எனக்கு உடன்துணையா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். என்ன செய்யணும்னு சொல்லு. வாங்க கிட்ட வாங்க.